ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சபிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் டவுனட்ஸ். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட், சாக்கோ சிப்ஸ், எண்ணெய், சாக்லேட் சிரப். இப்போ நான் பேன் வச்சுட்டு இதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இது சிம்மில் வச்சிட்டோன்னா இது காயறதுக்குள்ளே நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். டவுனட்ஸ் வந்து நம்ம வீட்டில் பண்ணும்போது மைதாலையும் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ப்ரெட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னுட்டு நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முதல்ல ப்ரெட் எடுத்துக்கலாம். நம்ம ப்ரெட் எடுத்துகிட்டு கார்னர்ஸ் கட் பண்ணிக்கலாம். இது ஈஸியான மெத்தட் நம்ம பண்ணுறதுக்கு, அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ வந்து 6 ப்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு டவுனட்டுக்கு வந்து 2 ப்ரெட்டு தேவைப்படும், அதனால் 6 ப்ரெட் எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் ப்ரெட்டு வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். வீட் ப்ரெட் எடுத்துக்கலாம், சால்ட் ப்ரெட்டு, ஸ்வீட் ப்ரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இது கார்னர்ஸ் மட்டும் எடுத்துடுங்க இதில். ஸோ இப்போ நான் இந்த 2 எடுத்துகிட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு 2 வந்துட்டு நான் டிப் பண்ணுறேன். ஸோ நம்ம டிப் பண்ணாலே போதும். அப்புறமா இதை ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். இதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிடணும், இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு அப்படியே தரிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இப்போது இங்கே வந்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இன்னும் 2 எடுத்துகிட்டு இதில் ஜஸ்ட் இப்படி டிப் பண்ணாலே உங்களுக்கு அது நனைஞ்சிடும். ஸோ அப்புறமா நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பண்ணிக்கோங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஹோல் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று. ஸோ நீங்கள் ஒன்றுத்தில் பண்ணலாம். ஆனால் ஒன்றுத்தில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ப்ரெட் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா வராது. ஸோ அந்த அவ்வளோ திக்னஸ்ஸும் வராது உங்களுக்கு. டவுனட்ஸ் வந்து நல்லா திக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிடணும். தண்ணியை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் ஆன அப்புறம் இப்படி வச்சுட்டு ஒரு ஹோல், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியது. ஆயில் சூடாயிடுச்சு, நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சுங்க. ஸோ நம்ம இப்போ இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது ஒன்று ஒன்றா கொஞ்சம் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ப்ரெட்டுன்றதுனால நல்லா டக்குன்னுட்டு வெந்துடும். ஸோ அதனால் நல்லா திருப்பிட்டே இருங்க. நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எல்லாமே.
நீங்கள் பேன் அகலமாக இருந்ததுன்னா ஒரே ஈடாக ஒரு 4-5 போட்டுக்கலாம். பட் இது ப்ரெட்டு சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம பார்த்து எடுக்கணும். இது உள்ளே நல்லா வேகணுங்க. அதனால சிம்மில் வச்சுட்டு நம்ம திருப்பிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்துடும். இன்னொன்று போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கொண்டதுனால தான் தனித்தனியாக நம்ம பண்ணணும். இந்த ஹோல் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக தான் போட்டுருக்கேன்ல. இது வந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸில் பண்ணுற ஒரு டிஷ்ஷு தான் இது. நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் டவுனட் அன்னிட்டு கேட்கும்போது அவங்க வந்து வெளியில் கடையில் வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ப்ரெட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த ப்ரெட் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து டவுனட்ஸை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து சாக்லேட் சிரப் வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து டார்க் சாக்லேட் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஹெர்ஷியஸ் அன்னிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் சிரப்பு. இல்லைன்னா நீங்கள் வந்து இது ஸோ இந்த மாதிரி எடுக்கணுங்க. இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கணும். ஸோ இது வந்து நல்லா இந்த மாதிரி சைடில் கூட நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணலாங்க. ஒயிட் சாக்லேட் வந்து நல்லா இந்த மாதிரி சுட தண்ணி பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுலில் வந்து சாக்லேட் போட்டு இந்த பவுல் வந்து அந்த சுட தண்ணிக்குள்ளே வைக்கணும். ஸோ அப்போ வந்து இது கரைஞ்சிடும். இல்லை உங்கள்கிட்ட ஓவன் இருக்குன்னா 1 மினிட்டில் அதை வந்து கரைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இது மேலே நீங்கள் என்ன டெக்கரேஷன் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சோக்கோ சிப்ஸ் இருக்குது ஒயிட்டு. ஸோ இதை வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்கறதோட வீட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒயிட் சிரப் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸில் வந்து கிடைக்கிது. இது சாக்லேட் கலரில் சாக்கோ சிப்ஸ் கிடைக்கிது. அதை எடுத்துன்னு வந்து அதில் வச்சு நீங்கள் வந்து இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் இப்போ வந்து சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து சிரப் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். மேலே வந்து நீங்கள் வந்து இதை சாக்கோ சிப்ஸே போடணுன்னு கிடையாதுங்க. ஜம்ஸ் போட்டுக்கலாம், ஜீரக மிட்டாய் போட்டுக்கலாம். ஸோ உங்களோட டேஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு ஹோம் மேட் டவுனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.